ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி இந்த வீடியோவில் ரொம்பவே சூப்பரான ஒரு டிபி, இண்டிபெண்டன்ஸ் டேக்கு ஸ்பெஷலான ஒரு டிபி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துலேயே இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு பிக்சார்ட் ஆப் ஓப்பன் பண்ணிக்கோங்க. இங்கே கீழே இந்த ஆட் ஐக்கானை கொடுத்து உங்கள் இமேஜுக்கு ஒரு பேக்ரவுண்ட் வேணும். அது நான் இண்டிபெண்டன்ஸ்னு இருந்ததுனால நான் ஃப்ளாக் இமேஜ் ஒன்று செலக்ட் பண்ணிக்கிறேன். இந்த ஃப்ளாக் இமேஜை நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் தரேன், அங்கேருந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. அடுத்து எஃப்எக்ஸ் ஆப்ஷன் வந்து இந்த பிளரில் இந்த செகண்ட் ஒன் இதை செலக்ட் பண்ணிக்கோங்க. பிளர் சைஸை கொஞ்சம் ஏற்றிக்கலாம், ஒரு 25 வச்சுக்கோங்க. டிக் பண்ணிடலாம். டிக் பண்ணிட்டு இப்போ உங்கள் இமேஜ் ஒன்று ஆட் பண்ணணும். அது எப்படி பண்ணுறதுன்னா, இங்கே கீழே ஆட் ஃபோட்டோன்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணி உங்கள் இமேஜ் ஆட் பண்ணிக்கோங்க. நான் இந்த இமேஜ் ஆட் பண்ணுறேன். பேக்ரவுண்ட் ரிமூவ் பண்ண இமேஜை ஆட் பண்ணிக்கோங்க. பேக்ரவுண்ட் எப்படி ரிமூவ் பண்ணுறதுன்னு தெரிலன்னா நம்ம சேனலில் ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கோம், அந்த வீடியோவை பார்த்துக்கோங்க. பேக்ரவுண்ட் ரிமூவ் பண்ணுறது ரொம்ப ஈஸி தான். நல்லா ஜூம் பண்ணி உங்கள் இமேஜை இப்படி வச்சுருங்க. இப்படி வச்சதுக்கப்புறம் வெளியே ஒரு கிளிக் பண்ணுங்கள். டிக் பட்டன் நமக்கு வேணாம். வெளியே ஒரு கிளிக் பண்ணிட்டீங்கன்னா கீழே ஆட் ஃபோட்டோன்னு ஒன்று காட்டும். மறுபடியும் இந்த ஆட் ஃபோட்டோ கொடுத்து பேக்ரவுண்ட் டெக்கரேஷனுக்காக இந்த இமேஜ் ஒன்று ஆட் பண்ணிக்கலாம். ஆட் ஆப்ஷன் கொடுத்தீங்கன்னா இந்த இமேஜ் வந்துடும். இந்த இமேஜையும் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் தரேன், அங்கேருந்து டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஃபுல்லாக ஜூம் பண்ணிக்கலாம். வச்சதுக்கப்புறம் இப்போ ஃபேஸுக்கு முன்னாடி இது மறைக்குது, இது வந்து ஃபேஸுக்கு பேக் சைடு வைக்கணும். அது எப்படி வைக்கிறதுன்னா, இங்கே மேலே இந்த லேயர் ஐக்கானை கிளிக் பண்ணி மூவ் டவுன்னு கொடுத்தீங்கன்னா பின்னாடி போயிடும். அவ்வளோதான். இப்போ கீழே இந்த இடம் எம்டியாக இருக்குது, அங்கே தான் நம்ம இமேஜ் வைக்கணும்னா இந்த ஸ்டிக்கர் ஆப்ஷன் இருக்குல்ல, இதை கிளிக் பண்ணிட்டு சர்ச் ஆப்ஷனில் இண்டிபெண்டன்ஸ் டே இந்தியா அப்படின்னு சொல்லி சர்ச் பண்ணிங்கன்னா அவங்களே நிறைய இமேஜ் கொடுத்துருப்பாங்க. அதில் நான் இந்த இமேஜ் செலக்ட் பண்ணிக்கிறேன். இந்த இமேஜை இங்கே இருக்கிற மட்டும் நான் பேஸ்ட் பண்ணிக்கிறேன். இந்த இடத்துல நான் மூவ் பண்ணி வச்சுக்கிறேன். அதே மட்டும் இந்த சைடும் வரணும் நமக்கு. அதுக்கு இந்த டூப்ளிகேட் ஆப்ஷனை கொடுத்து இதை எடுத்து இங்கே வச்சுக்கலாம். ஆனால் இப்படி இந்த சைடு பார்த்த மட்டும் இருக்கணும். அதுக்கு என்ன பண்ணணும்னா, இங்கே கீழே ஃப்ளிப் ரொட்டேட்டுன்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணிட்டு இந்த தேர்ட் ஒன்று கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த சைடு திரும்பிடும். இப்படி வச்சு கொஞ்சம் நோத்தி கூட வச்சுக்கலாம். கரெக்டாக இருக்குன்னொன்னே இப்போ டிக் பண்ணுங்கள். கரெக்டாக எல்லாம் செட் பண்ணி முடித்ததுக்கப்புறம் டிக் பண்ணுங்கள். முன்னாடியே டிக் பண்ணிட்டீங்கன்னா அப்புறம் எதுவும் நம்ம மாற்ற முடியாது. இப்போ நம்ம டிபிக்கு ஏற்ற மட்டும் சர்க்கிள் ஷேப்பில் பண்ணணும், இதை க்ராப் பண்ணணும். அது எப்படி பண்ணுறதுன்னா, இந்த டூல்ஸ் ஆப்ஷனில் தேர்ட் ஒன் ஷேப் க்ராப்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணிட்டு சர்க்கிள் ஷேப்பை கிளிக் பண்ணிக்கோங்க. கரெக்டாக உங்கள் இமேஜில் எல்லாம் கவராக வர மாட்டோம், அதை ஜூம் பண்ணிக்கோங்க. இப்படி வச்சுக்கலாம். அடுத்து இந்த ஏரோ மார்க்கு மேலே கிளிக் பண்ணிங்கன்னா பார்ட்ரு கலர் கேட்குது. இப்போ வந்து ஒயிட் கலரில் இருக்குது, நான் வந்து ஆரஞ்சு கலர் கிளிக் பண்ணிக்கிறேன். சைஸை வந்து ஒரு 7 வச்சுக்கிறேன். இப்போ பார்த்திங்கன்னா ஆரஞ்சு கலரில் பார்டர் கொஞ்சம் நல்லாயிருக்கு. சேவ் பண்ணிடலாம். இப்போ சேவ் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் இதுலேயே நீங்கள் வேறு எதாவது ஹாப்பி இண்டிபெண்டன்ஸ் டே அந்த மட்டும் எதாவது ஆட் பண்ணணுன்னா கீழே ஆட் ஃபோட்டோ கொடுத்து இந்த மாதிரி இப்படி கூட நீங்கள் நார்மலாக கூட வச்சுக்கலாம், இல்லை இதை ஆட் பண்ணி கூட வச்சுக்கலாம். இந்த இமேஜ் வேணும்னா நான் இதையும் கீழே டிஸ்கிரிப்ஷனில் தரேன், அங்கேருந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஹாப்பி இண்டிபெண்டன்ஸ் டே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லோகோ மட்டும் எங்கே உங்களுக்கு கரெக்டாக இருக்குமோ அங்கே செட் பண்ணிக்கோங்க. இந்த இடத்துல வச்சுக்கலாம். இந்த இமேஜையும் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் தரேன், அங்கேருந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஸோ அவ்வளோதான், டிபி ரெடி. இந்த இமேஜை நம்ம சேவ் பண்ணிக்கலாம். இந்த ஏரோ மார்க்கை கிளிக் பண்ணி இங்கே சேவ் கொடுத்து சேவ் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுகளுக்கும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.